பெற்ற தாயை இதுதான் வந்து முருகன் வந்து முழுமையான கடவுள்னு நம்ம நினைக்கிறதுக்கு காரணம்னா பெற்ற தாயை திரும்ப மறுபடியும் வர வச்சு மீண்டும் அந்த தாய்க்கு நான் மகன்தான் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் இருக்கிற ஏக்கம் இருக்கும்ல. இப்போ கிருத்திகா தனி இருந்தவங்களுக்கு தத்து கொடுத்துட்டோமே ஒரு புள்ள, அது என்ன ஆச்சுன்னு இருக்காதா? நீங்கள் நல்லா பாரு, மகாபாரத்தில் குந்தி வந்து என்ன பண்ணுதுன்னா குழந்தைய வந்து பெற்று கண்ணனை விட்டுட்டு போயிடுச்சு இல்லையா? கர்ணனை விட்டுட்டு போயிடுச்சு. விட்டுட்டு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. போர் நடந்தபோது கர்ணனுக்கு அடிபட்ட உடனே யாருக்கு வந்து பாதிப்பு வந்துச்சு? குந்தி இந்த பக்கம் தான் இருந்தது, பஞ்சபாண்டவர் பக்கம் தான் இருக்குது. ஆனால் பையன் அந்த பக்கம் தான் இருக்கிறான். அவன் வந்து உயிர் விட்டானோடனே, ஆனால் மூத்த குழந்தை அவன் நல்லா யோசனை பண்ணிக்க. அது ஒரு மூத்த குழந்தை என்ன ஆசைப்பட்டு அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அவன் இருந்தானோடனே குந்தி ஓடி போய் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பாசம் எங்கேருந்து வருதுன்னா இதுலேருந்து தான் வருது. நம்ம வளர்க்கல இல்லை இருந்தாலும் நம்ம பெத்த புள்ள நம்ம வளர்க்கலை, ஆனாலும் அங்கே வளர்ந்தான், ஆனால் உயிர் விட்டான் கண்ணன் அப்படின்னும் போது இவன் ஓடி போய் அந்த கண்ணனை பார்த்து இந்த மாதிரி அழறது, தான் மனசில் இருக்கிறத தான் பிள்ளைதான் அங்கே தான் டிக்ளேர் பண்ணுறாங்க அந்த அம்மா. கர்ணன் அப்போ தான் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்றாங்க. தாயை பார்க்குறான், என் தாயை கொண்டு வந்து காட்டுன்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த தாயை பார்த்த உடனே ஆத்மா சாந்தி. அந்த இதே தாய் சொல்கிற மாதிரி மகன் வந்து தாயை சொல்கிறான். அதே தான் வந்து என்னன்னா கிருத்திகான்ற தாய்க்கு வந்து சாந்தி எப்போ அடையும்னா, நம்ம பையனை தத்து கொடுத்தாலும் திரும்ப ஒரு தடவையாவது நம்ம பையனை பார்த்துடணும், அவனோட வாழணுன்ற எண்ணம் இருக்கும், ஆனால் வெளியில் சொல்ல முடியாது, என்னுடைய பையன்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வேணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அது முருகருக்கே இருக்குதுன்னு போது எல்லா பதவி சுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லெவலில் இருக்கிற குறிக்கு அந்த எண்ணம் இருக்குதுன்னா அந்த அம்மாவுக்கு இருக்காது, தாய்க்கு அதிகமாக இருக்கும். தேடி அவர் வர வச்சு கொண்டு வந்து கிருத்திகாவை தலைமையில் ஒரு 5 பெண்களும் அந்த பழைய வளர்ப்பு அம்மாக்கள் இருக்காங்களே அவங்களையும் வர வச்சு 6 பேர் கார்த்தி பெண்களை வச்சு சிவனுக்கு இந்த 6 கால பூஜை பண்ணுற வேலையை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சிவலிங்கத்துக்கு வந்து ஆடைகள் கட்டுவாங்கள்ல, சிவன் உயிரோடு இருக்கும்போது அந்த ஆடையை துவைச்சு கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண அந்த அம்மா இருக்காங்களே ஒன்றாமலே, அவங்ககிட்டயே அதை படிக்கிறாங்க. நீ உயிரோடு இருக்கும்போது சிவனுக்கு பண்ணல, அதையே அந்த சிவலிங்கத்துக்கும் பண்ணு, சிவசமாதிக்கு நீயே பண்ணுங்க, அதுக்கு வந்து எல்லாம் பண்ணு. நாங்கள் வந்து 6 காலத்துக்கு பூஜை எல்லாம் பண்ணி வந்த மக்களுக்கு வரவேற்க போவ, இது ஒரு கோயிலாக, இது தீபங்கள் ஏற்ற, இது ஆண்டுதோறும் இது பெருசாக இல்லையா, அதை பண்ண அந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு இவங்க செய்கிறாங்க. அப்போது முறைப்படி ஒரு ஜனநாயகப்படி, அதாவது மனசாட்சிப்படி செய்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி முருகன் இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு, அதனால தான் அந்த அண்ணாமலையார் தீபம்ன்றது வந்து கிருத்திகை தீபம் அப்படின்னு. கிருத்திகை தீபம் இல்லை, கார்த்திகை தீபம். அண்ணாமலையாருக்கு வந்து தீபம் ஏற்றுறாங்க, அது கார்த்திகை தீபம். கார்த்திகேயன் ஏற்றுன்னு தான் அந்த தீபம். கார்த்திகை பெண்கள்லாம் இருந்து பண்ணதுனால தான் அது பார்ப்போம். எல்லோரும் சேர்ந்து தானே அதை பண்ணுறாங்க, அதனால் கார்த்திகை தீபம். அப்புறம் முருகர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கார்த்திகா இருக்காங்களே கிருத்திகை, அவங்க அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து உண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சு, இப்போ இந்த இடத்துல வந்து சிவன் கிருத்திகான்னு வச்சோம்னா அது ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஏன்னா அவர் சிவனுடைய அந்த சொல்ல வந்து மீறின மாதிரி ஆகிடும். இந்த இடத்துல உண்ணாமலைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் இதை என்ன பண்ணோம்னா, கிருத்திகா வந்து அங்கே கொண்டு போய் சரவண பெலவலா இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து சிவன் வந்து முருகன் பிறந்த இடம். அந்த இடத்துல கிருத்திகாவுக்கு கோயில் இருக்குது, நிறைய இருக்குது, வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அது சுப்பிரமணியா கோயில் இருக்கலாம், இல்லைன்னா அந்த சரவண பெலவலாவில் இருக்கலாம், அது ஆராய்ச்சிக்குரியது, தேடி பிடிக்கணும். ஆனால் கிருத்திகான்றதுக்கு பேர் வந்து நிறைய கர்நாடகாவில் இருக்குது, பெங்களூர் அந்த பக்கம் இருக்கிற நிறைய பேருக்கு கிருத்திகான்ற பேர் இருக்குது. இங்கே நம்ம சைட்லேயே வந்து கிருத்திகான்ற பேர் நிறைய இருக்குது. அப்போது இங்கே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த உண்ணாமலைக்கு இந்த வேலையை பண்ணிவிட்டு கிருத்திகாவுக்கு அங்கே வந்து ஜீவசமாதி பின்னாடி அவர் பண்ணியிருக்கார். அது முருகரே பண்ணியிருக்கிறார். அவர் இதில் அவங்களுக்கு ஒரு சமாதி பண்ணியிருக்காருங்க. அப்போ ஏன்னா முருகரும் வந்து பின்னாடி வந்து அவர் வந்து சமாதியான இடம் வந்து சரவண பெலகுலா தான். ஏன்னா அப்போ முழுக்க சவுத் இந்தியா பூரா முருகர் கண்ட்ரோல் இருந்ததுனால அவர் பிறந்த இடம், அம்மா வந்து சமாதியான இடம், அந்த இடத்துல அவர் வந்து அது அவர் சமாதி ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். யார்? முருகன். ஆக தாய்க்கு செய்ய வேண்டிய கடனை முறையாக தெளிவாக செஞ்சவர் முருகன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, முருகன் தாய் இறந்த உடனே என்ன பண்ணிடுறாருன்னா, வாழ்க்கையில் வந்து சிவனுக்கு தினம் 6 கால பூஜை நடக்குது. அதுக்கு செய்ய வேண்டிய கடனை நம்ம செஞ்சிட்டோம். ஒரு நாளைக்கு 6 தடவை பூஜை நடக்குது, அதுக்கு உண்டான கடமையில் நம்ம செஞ்சிட்டோம். ஆனால் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, மீனாட்சிக்கு 108 கோயிலை அமைச்சிட்டோம். அது மதுரை மீனாட்சி கோயிலுக்கு தேவையான எல்லா வேலையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்.
ஆனால் சொந்த தாய்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அது யார் செய்யணும்? நான் தானே செய்யணும். அதனால் மாதந்தோறும் ஒரு நாள் வந்து கிருத்திகை விரதம் இருந்தார். கிருத்திகா விரதத்தை வந்து முருகர் கடைபிடிச்சார். சஷ்டி விரதம் மற்ற விரதம்லாம் பண்ணுறாங்களே, தன் அம்மாக்காக மாதம் ஒரு நாள் வந்து விரதம் இருந்தார். அப்போ மறக்காமல் பழசையும் நேற்று இன்று நாளை என்றோம்ல, அந்த நேற்று இன்று நாளை மூணையும் வந்து கனெக்ஷன் பண்ணி தான் அவர் செய்திருக்கிறார். பதவி கண்ட இடம் சொர்க்கம்னாவோ ஏதோ ஒன்று, அந்த பதவி சுகத்திலேயே வந்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு தெரியாமல் போகிறதெல்லாம் கிடையாது அவருக்கு. அவர் எதை எப்பொழுது இடம் பொருள் காலம் முக்காலமும் தெரிஞ்சு செஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆளாக. இப்போ அதான் திருவண்ணாமலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலை விட திருவண்ணாமலை தான் வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக, அதுவும் இந்த பௌர்ணமி அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது சிவனை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த மலையை ஜோதியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வம்சாவளிகள், இந்த சிவன் முருகன் வம்சாவளிகள் தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த இந்த கோயிலை வந்து அரங்காவலராக இருந்து. நிச்சயமாக இது ரொம்ப கவனியத்தக்கது. இது நம்முடைய சம்மந்தப்பட்டதும் இருக்குது, அதில் நம்முடைய குடும்ப சம்மந்தப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் நாம் ஒரு வேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்போ என்னென்னா அங்கே வந்து சிவனுக்கு மேலே வந்து ஒரு விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி கீழே வந்து அந்த கார்த்திகை மாதத்தில் அந்த அண்ணாமலையார் தீபம் ஏற்றி அந்த தீபம் 2 ஏற்றி தான் செய்திருக்கிறார். அது முருகர் காலத்துலேயே அது நடந்தது. அது அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னாக்கா, இந்த வேளாளர் சமுதாயம் இருக்கு இல்லையா, முருகனுடைய சமுதாயமும் சிவனுடைய வம்சாவழியும் தான் வந்து இந்த தொண்டை மண்டலம் பூரா இருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுதான் மகாபாரதம் ராமாயணம் எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த தொண்டை மண்டலத்தில் இருக்கிற வேளாளர்கள்லாம் வந்து ஒரு தத்துவ ரீதியான அறிவுபூர்வமான சைவ சித்தாந்தம் வைணவம் 2த்தையுமே பேலன்ஸ் பண்ணுறேன். இங்கே தான் திருமாலுக்கும் இறந்த இடமே தான், பிரம்மா இருந்த இடமே தான். திருமாலுக்கு மிகப்பெரிய கோயில் இருக்கிறது வந்து திருப்பதி இல்லையா, அதே மாதிரி சிவனுக்கு இங்கே திருவண்ணாமலை. இது எல்லாமே தொண்டை மண்டலம் என்பது மும்மூர்த்திகள் சம்மந்தப்பட்ட ஒரு இடம். அதான் சான்றோர்கள் உண்டு. தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து. அதனால் இந்த வந்து 1000 ஆண்டுகள் வந்து இந்த வேளாளர்கள் தான் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க. இதை வந்து யார் எழுதுகிறாருன்னா மறைமலை அடிகளார் நூல் எழுதுகிறாரு. அந்த நூல் முக்கியமான நூல். தமிழ்நாட்டை திருவள்ளுவருக்கு முன்பு 1000 ஆண்டுகள் செவனே ஆண்ட வேளாளர்கள் ஒரு வரலாறு. வேளாளர் நாகரிகன் பேர் அந்த நூலுக்கு பேர். மிக முக்கியமான வரலாற்று நூல். அது எப்போ அது வந்து கரெக்டாக பிரேக் ஆகுதுன்னா, அந்த இவர் வந்து கடைசியில் அந்த 2ஆம் நூற்றாண்டில் வந்து அங்கே வந்து வடநாட்டிலேருந்து இங்கே ஒருத்தர் வந்து புஷ்யமுத்திரன் சொல்லிட்டு ஒரு பிராமணன், அவன் மௌரிய சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி மன்னர்கள்லாம் காலி பண்ணி அசோகருடைய வம்சாவளியாக காலி பண்ணி அவன் மேலே வந்து அவன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள வந்து சேர சோழ பாண்டியர்களுள்ள ஊடுருவி அவன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேளாளர்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குறான். அந்த வேளாளர்களுக்கு தொல்லை கொடுக்கும்போது ஏற்பட்ட நிகழ்ச்சி தான் திருவள்ளுவர் உருவாகிறார். திருவள்ளுவர், அவையார், கபிலர் போன்ற அவங்கெல்லாம் வந்து அடித்து துரத்தப்படுறாங்க. அப்போ வேளாளர்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் பாரி மன்னன் போராடுறான்ல, வேளாளருக்காக போராடுறான்ல, இப்போ எல்லா 18 வகையான வேளிர் இவர்களையும் கையில் வச்சுக்கிட்டு தான் வந்து பாரி மன்னன் போராடுறான். அப்போ போராடும்போது அனைத்து வேளாளர்களும் தமிழ்நாட்டிலேருந்து காலி பண்ணப்பட்டு மும்மூர்த்தி சேர சோழ பாண்டியன் 3 பேருமே வந்து யார் கூட போடுறாங்க, பிராமணர்களுடைய ஆதிக்கத்தில் போய் கடைசியில் துரத்துறாங்க. எல்லாரையும் சேர்ந்து தான் பாரி தலையும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவர் முதல் 1000 வருஷத்தில் நடந்தது. முதல் 1000 வருஷத்தில் நடந்த ஒரு விஷயம். அடுத்த 1000 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அதை மீண்டும் மேலே வந்து அடுத்த 1000 வருஷம் வந்து ஒரு 500 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 700 வருஷம் அந்த இந்த சோழன் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடியே சில விஜயாலய சோழன் காலத்திலேருந்து ஆரம்பித்து அது ராஜராஜ சோழன் காலத்தில் உச்சமாகி அதுக்கு பிள்ளைகள் காலத்தில் வந்து அவங்க எதுக்கு சிவனுக்கு கோயில் பெருசாக வைக்கிறாங்க, முருகனையும் அதில் ஜாயின் பண்ணி வைக்கிறாங்கன்னா அந்த வரலாறு அவங்களுக்கு தெரியுது. இந்த மறைமலை அடிகள் சொன்ன மாதிரி 1000 ஆண்டுகள் செவனே ஆண்டவர்கள்
வேளாளர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா திருவள்ளுவருக்கு முன்னாடி. அந்த அந்த 1000 ஆண்டு செயலே தெளிவாக தெரிஞ்சதுனால இவங்க வந்து சிவனுக்கு கோயில் வச்சாங்க. இல்லைன்னா சிவன் கோயில் கட்டுற இடத்துல ராஜராஜ சோழன் தான் தனக்கு கோயில் கட்டிகிட்டு இருப்பார் இல்லையா, மற்றவங்களாம் கட்டாமல் இல்லையா. அந்த சிவன் வரலாறும் முருகன் வரலாறும் தெரிஞ்சதுனால அவங்க அவ்வளோ ரொம்ப பெருசாக பண்ணிட்டாங்க. இந்த தொடர்ச்சி என்ன பண்ணுதுன்னா மீண்டும் வந்து முஸ்லீம் படையெடுப்பு வருது. அப்புறம் இவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம வந்து முஸ்லீமுக்கு அடுத்து இவங்க தெலுங்கர்கள் படையெடுப்பு, நாயக்கர்கள் படையெடுப்பு வருது. இந்த நாயக்கர்களுக்கும் தெலுங்கருக்கும் இடையில ஒரு தடவை இவர் வராரு, இவர் அந்த நம்ம கிருஷ்ணதேவராயருக்கு இவருடைய படைத்தலைவராக இருந்தார் ஹரிநாத முதலியார் வராரு. அவர் காலத்தில் வந்து சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. திருவண்ணாமலை பெரிய கோபுரம் கட்டினவர் அவர் தான். அங்கே வந்து மீனாட்சி கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி இது மண்டபம் கட்டினவர், ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டினவர் அவர் தான். பல கோயில்களில் தஞ்சாவூரில் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் வந்து அவர் ஒரு இன்னொரு சிவனாவே வந்து எல்லா வேலையும் பெருமாள் கோயில்கள் 1330 வருஷம் வாழ்ந்தவர் அவர். ஆனால் அவருக்கு அப்புறம் அவர் 4-5 விஜயநகர மன்னர்களுக்கு இது வந்திருக்காரு. கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறமே 4-5 பேருக்கு 130 வருஷம் வாழ்ந்தவர்னால அவர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. அவர் வரலாறு மிகப்பெரிய சரித்திரம். அதுக்கு வந்து ராஜராஜ சோழன் சரித்திரம் விட பெரிய சரித்திரம். அது வந்து நவீன காலத்துக்கும் மன்னர் காலத்துக்கும் இடைப்பட்ட சரித்திரம். அதை வந்து இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும். டிரான்ஸ்லேஷன் பீரியட் அந்த நேரத்தில் அவர் மிகப்பெரிய சாதனை பண்ணார். அதுக்கு அப்புறம் டோட்டலாகவே வந்து அந்த இவங்க விஜயநகர பேரரசு வந்த பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து வைணவத்தை அதிகமாக தூக்கி நாயக்கர்கள் காலத்தில் உள்ள வந்து டோட்டலாக சிவன் கோயிலுக்கு விளக்கு ஏற்றுறது நின்று போய் 6 கால பூஜையை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு திருவண்ணாமலைக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் நாம் வந்து கொஞ்சம் 6 கால பூஜை பண்ணுறோம். வீட்டிலேயே 6 கால பூஜை பண்ணுறவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற தாத்தா வந்து அங்கே போய் எங்கள் சிவன் கோயிலில் தான் அங்கே லாஸ்ட் மினிட்ல இருந்துக்கிட்டு டெய்லி போய் காலையிலேருந்து சாயல் வரைக்கும் சாமி கும்பிடுவார், எல்லாம் பண்ணுவார். அவங்க என்னென்னா நாம் வந்து சிவவம்சம், இவர் சிவ தீட்சை பெற்றவர், இவர் சிவகோத்திரம் இவர் அப்படிப்பட்டவர்னால அவங்க போய் அந்த வரலாறுகள்லாம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சைவ வரலாறுலாம் அப்படிலாம் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ கிட்டத்தட்ட சிவனுடைய சைவத்தினுடைய வரலாறை முடிச்சுட்டா சிவன் வரலாறையும் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, பழனியில் இருந்த தமிழும் முருகனும் வந்து வேற இல்லை. தமிழுக்காக பாடுபட்டவர் தான் முருகனுக்காக தான் தமிழ் இருந்தது. அவங்க உள்ளே பூந்து விஜயநகர ஆட்சியில் உள்ளே பூந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் தமிழை தூக்கிடுறாங்க. இதில் பழனியிலிருந்து தமிழை தூக்கி இந்த இவங்களுக்கு சமஸ்கிருத பண்டிதர்களை உள்ளே போட்டு நாயக்கர்கள்லாம் உள்ளே போட்டு அங்கேருந்து பண்டாரங்கள் பூரா ரோடில் விட்டு விட்றாங்களே. முருகன் மேலே முதல்ல கை வச்சுட்டாங்க. தமிழை தூக்கி பிடிச்சில்ல உங்கள் கதையை முடிக்கிறேன்ட்டாங்க. உள்ள சமஸ்கிருத தெலுங்கு பிராமணர்களை உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டு சமஸ்கிருதத்தை தூக்கி விட்டு தமிழ் பண்டாரங்களை பூரா காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையில் சுற்றி பார்த்தீங்கன்னா 2வது தமிழ் சங்கத்துக்கு இங்கேருந்து தான் எல்லாரும் போனாங்க. ஓலைப்பாடி, பாப்பம்பாடி, அந்த பாடி, இந்த பாடி இல்லையா, ஏகப்பட்ட ஒரு 30 பாடி இருக்கும் தமிழ் பாடிகள். கண்ணம்பாடி, சோமாசிப்பாடி, ஏன்னா எல்லாருமே தமிழ் புலவர்கள் கோயிலாக இருக்கும். இவங்க எல்லாரையும் வந்து சிவன் வந்து 2வது தமிழ் சங்கத்துக்கு தான் போக முடியல, போய் முருகனுக்கு போய் கூட இருந்து 2வது தமிழ் சங்கத்தை நடத்தி பாடல்கள்லாம் நீங்கள் கொடுத்துட்டு திரும்பி வாங்கன்னு அனுப்பிச்சி விட்ருக்காரு. அதனால தான் சுற்றி தமிழ் பாடிகளாக இருக்கும் எல்லாம். அதே மாதிரி எங்கே தோணாலும் லிங்கம் கிடைக்கும், லிங்கம் கிடைக்கும், தமிழும் கிடைக்கும். இங்கேயும் கிடைக்கும். இங்கே இருந்துக்கிட்டே தமிழை வளர்த்துருக்கிறார் சிவன். அதனால் இங்கேயும் என்ன பண்ணால் உள்ளே போந்து சிவனுக்கு விளக்கேற்ற கூட வழி இல்லாத அளவுக்கு போட்டு இருட்டடி பண்ணி விட்டாங்க. அது இப்போ திருப்பி ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் ஒரு 1000 வருஷம் கழிச்சு திருப்பி ரிவைவ் ஆனது. இப்போ தென்னிந்திய நல உரிமை நீதி கட்சி, இப்போ நடேசன் முதலியார், இப்போ வேளாளர்களால் தான் திருப்பி அது வந்து ஹரிநாத முதலியார் இருக்கிற வரைக்கும் தான் விஜயநகர பேரரசு அதில் பாதி வரைக்கும். அதுக்கு ஹரிநாத முதலியார் போன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சுத்தமாக சைவத்தை காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாயக்கராட்சி. அதனால அந்த நாயக்கராட்சியில் பாதி வந்து நமக்கு பலன் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் இவங்க வந்து வைணவம் தலை தோங்கி, வைணவம் கூட வடநாட்டு வைணவம், தமிழ்நாட்டு வைணவம் அந்த மாதிரி பண்ணாதில்ல, அது வடநாட்டு வைணவம் தான் பண்ணானுங்க அவனுங்க. வடநாட்டு வைணவன்ற பேரில் ஒரு ஆரியர்கள் உள்ள பூந்துட்டாங்க. அது வந்து வர்ணாசிரம திணிப்பு அங்கே ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக ஒரிஜினல் வைணவம் கிடையாது. திருமால் அதை செய்ய மாட்டார்ல, அந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க. உள்ளே பூந்து திருமால் பேரை வச்சுக்கிட்டு அடித்து காலி பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இது அப்படியே ஒரு பிரேக் ஆகி
ஒரு காலத்தில் திருவண்ணாமலையில் விளக்கேற்றவே வழி இல்லாத இருக்குதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு பாழடைஞ்ச கோயில் மாதிரி. சிவன் அதாவது இறந்த இடத்துல சமாதியில் விளக்கேற்றவே முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னா சிவனுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்திருக்குது பாரு. சிவன் சொத்து குலத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. சிவனுடைய சொத்து சுக்கா இங்கே சென்னையிலேருந்து சுற்று பக்கம் போகிற அந்த எல்லாத்தையும் லாக் பண்ணி விளக்கேற்ற கூட முடியாத அளவுக்கு ஆக்கி பண்ணிவிட்டாங்க. இது அரியநாத முதலியாருக்கு அப்புறம் நடந்த விஷயம். இது பூரா இதுக்கு அப்புறம் வந்து நீதி கட்சி, இதை சொன்னல நீதி கட்சி, அது தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் நடேசன் முதலியார் வேளாளர்கள், நடேசன் முதலியார். இப்போ இந்த நீதி கட்சின்றது வேற உருவத்தில் சிவன் உருவம் தான் வேற ஒரு ஊரில் வருது. நீதி கட்சி தென்னாடுடைய சிவன்றோம், அண்ணா வரைக்கும் தென்னாடுடைய சிவன் நினைக்கிற மாதிரியே தென்னாட்டுக்கான ஒரு கட்சி, தென்னிந்திய நல உரிமைன்னு போட்டு அதில் வந்து நடேச முதலியார் போன்றவர்கள்லாம் உள்ள இறங்கி அப்புறம் நீதினு வருது. அப்புறம் நீதி கட்சி வருது. அது வந்து இவருடைய இது மாதிரி தான், சிவனுடைய மனுநீதி மாதிரி. அது நீதி, அதுதான் மனுநீதியை தான் நீதி கட்சின்னு பேர் வச்சாங்க. இது அப்படியே வந்து ஒரு சைவத்தில் மறுபடியும் சிவன் பேரில் புதுப்பிச்சுக்கிட்டே உள்ள வராங்க. புதுப்பிச்சுக்கிட்டே உள்ளே வந்து இது கொஞ்சம் தமிழ்நாட்டை ஆள்ற சூழ்நிலை. அண்ணாமலைன்ற பேர்லேயே அண்ணாதுரைக்கு இல்லை அண்ணாமலைன்னு பேர் வருது. மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய நடேசன் முதலியாருக்கும் நடேசன் தானே, எல்லாமே சிவன் பேரில் தான் வரும். அந்த சாதனை பண்ணவங்க பூரா எல்லாமே அது வந்து சைவமும் சிவமும் சேர்ந்து தான், அதாவது அந்த முதலியார்களும் சேர்ந்து தான் இந்த நீதி கட்சி உருவாக்குறாங்க. வேளாளர்கள் தான் அதை பண்ணுறாங்க. முதலியார்லேயும் வச்சா எல்லா வேளாளர்களும் அதில் வந்துடுவாங்க. இப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு வந்து ஆரியர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரே உதறல், என்னடா சைவம் மறுபடியும் துளுத்துச்சுன்னா மறுபடியும் சிவன் முருகன் எல்லாம் வந்துட போகிறானுங்க. இந்த வரலாறுனால தான் இன்னைக்கு பிஜேபி உள்ளே வர முடியாமல் இருக்கு. இதை அடிக்கிறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தாங்க. கடைசியில் பெரியாரையே கையில் எடுக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகிலாம் கிடையாது. அவர் வந்து வரும்பொழுது ஒரு அந்த இவங்க காலத்தில் வந்தார். யார் காலத்தில்? அந்த நீதி கட்சி அந்த இவங்க அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த தெலுங்கு மன்னர்கள் இருந்தாங்களே, நாயக்கமார்கள் காலத்தில் ரிச்சா அவங்களாம் வந்து உள்ளே இருந்து எல்லாம் பணக்காராக இருந்தாங்க தமிழ்நாட்டில். நாயக்கமார்னாவே அதிகார வர்க்கம் பணக்கார வர்க்கம். அதனால் அவங்களுக்கு வந்து தமிழ் மொழியை ஆழமாக தெரிஞ்சிக்க முடிய சூழல் இல்லை. அவங்க வந்து இங்கே ஆளுங்கர வர்க்கமாக வந்ததுனால எப்பயுமே நம்ம ஒரு ஆளுங்க உச்சியமாக இருக்கும்போது நம்ம மொழியை அவன் கற்றுக்குவான், நான் போய் சாதாரண மக்களுடைய மொழியை கற்றுக்குவானே. அதே மாதிரி பெரியாரும் பணக்காரனாக இருந்தனால அவர்கிட்ட வந்து தெலுங்குலேயே பேசியிருப்பானுங்க எல்லாம். அவருக்கு தமிழை வந்து உள்ளே போய் ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அண்ணா எப்படின்னா, அண்ணா தர டிக்கெட்டுக்கு போனதுனால தமிழை படிச்சுட்டு வர வேண்டிய சூழல் வந்தது. அவர் தர டிக்கெட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க பணக்காராக இருந்தாங்க. அவங்க பார்த்தவங்களாம் பெரிய பெரிய மன்னர்களாக இருந்திருப்பாங்க இல்லையா, சொத்து வச்சுருந்தாங்க, அரசியல் வச்சுருந்தாங்க. அதனால் அவருக்கு தமிழை ஆழமாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா கம்யூனிகேஷன் லெவலுக்கு தெரிஞ்சால் போதுன்ற அளவுக்கு தான் வச்சுருந்துருக்காரு அவர். அதனால் தமிழ் வரலாறு அவருக்கு அதிகம் தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அவர் உள்ளே போந்து சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரு சின்ன மோதல் உருவாகிட்டா முதலியார்கள் வரலாறு, வேளாளர்கள் வரலாறு அந்த நாயக்கர் காட்சியில் நடந்த மாதிரி பண்ணிடணும்னு பிளான் பண்ணி நாயக்கர்களை வச்சு என்ன பண்ணாங்களோ அதே வேலையை வந்து புதுசாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, வைணவத்தை வச்சு வைணவன்ற பேரை வச்சுக்கிட்டாங்க இல்லையா. இவர் வந்து வைணவன்ற பேரை வச்சுக்கிட்டு யார் பெரியாரை வந்து வைணவமாகவும் சைவ சம்மந்தப்பட்ட வரலாறுலாம் புதுப்பிக்க வேண்டாம், இது தமிழ்நாடு பூரா சைவ கோயிலாக இருக்குதுன்னும் போது கோயிலுக்கு போகாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாமே சைவ கோயிலாக இருக்குது, எதுக்கு போய் அதுக்கு கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறதுக்கு காரணம்னா இது மொத்தம் வைணவ கோயிலாக தான் போகணுன்னு இருப்பாங்க அவங்க. அதனால் அப்படின்னு வச்சு ராஜாஜி சூழ்ச்சி பண்ணிட்டார். பண்ணி வைணவத்தையும் சைவத்தையும் பிரிக்கிற வேலையை ராஜாஜி செஞ்சு மோத விட்டார் அண்ணா. அண்ணா வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, பெரியாருடைய சிஷியனாக மட்டும் பார்க்கக்கூடாது, திராவிட இயக்கத்தின் தலைவராக பார்க்கக்கூடாது. அண்ணா சைவம், பெரியார் வந்து வைணவம். வைணவ சைவம் மோதலை தான் அதை வந்து அப்படி ஆக்கி, அப்போ ஆரியமும் திராவிடமும் ஒன்றா இணைஞ்சு இங்கே வந்து கிட்டத்தட்ட அண்ணா வெளியில் வந்துட்டார். ராஜாஜியும் பெரியாரும் இணைஞ்சு ஆமாம், ஆரியமும் திராவிடமும் இணைஞ்சு பெரியார் ஆகிட்டாங்க, பெரியார் இணைஞ்சு அண்ணா வந்து தமிழ்நாட்டு தமிழ் தேசியவாதி தொடங்க வேண்டிய ஒரு அவர் தமிழ் தேசியவாதியாக தான் வெளியில் வரார்.